ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததானி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். தியான யோகம் அப்படின்னு பெயர். ஒரு யோகி அவனுடைய சாதனை முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. எப்படிப்பட்டவனாக யோகி இருக்க வேண்டும், எந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும், எப்படி அமர வேண்டும், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அவனுக்கு உண்டான ஆகாரம் முதலிய நியமங்கள் என்ன, சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு செயல்கள் புரிய வேண்டும், எவ்வளவு உறக்கம் வேண்டும், எவ்வளவு விழித்திருக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் கூட அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யோகி என்பவன் எதிலுமே அதிகமாக இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையிலேயே யோகிகளுக்கு மிகவும் பொருந்தும். சாப்பாட்டில் ஒரு அளவு வேண்டும், வேலைகள் செய்வதில் ஒரு அளவு வேண்டும், உடற்பயிற்சிகள் செய்வதில் ஒரு அளவு வேண்டும், உறக்கத்தில் ஒரு அளவு வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு அளவு இருக்க வேண்டும். எதிலும் அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. மத்தியப்பந்தா அப்படின்னு சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் நடுநிலைமை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட நிலை யோகிக்கு வேண்டும் என்பதை இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்கிறார். ஆகாரம் முதலியவற்றில் என்னென்ன நியமங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத இந்த 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார். ந அத்யஷ்ணதஸ்து யோகா அஸ்தி நச்ச ஏகாந்தம் அனஷ்ணதா நச்ச அதிஸ்வப்னஷீலஸ்ய ஜாகிரதோ நைவச்ச அர்ஜுன அப்படின்னு சொல்கிறார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா அப்படின்னு 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார். யாருக்கு யோகம் என்பது கைகூடாது, எப்படி இருந்தால் கைகூடும் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களை பற்றி சொல்கிறார் இந்த இடத்துல. நம்ம இதை முன்னாடி பார்த்துருந்தோம் கொஞ்சம். இப்போ மீண்டும் ஒரு முறை போன தடவை பார்த்ததை கொஞ்சம் பார்த்து விட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ந அத்தியஷ்ணதஸ்து யோகா அஸ்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அத்தியஷ்ணதா அப்படின்னாக்க யார் அதிகமாக சாப்பிடுகிறானோ அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் எழுதும்போது சொல்றார், ஆத்மசம்மித்தம் அன்ன பரிமாணம் அதீத்திய அஷ்ணதா அப்படிங்கிறார். தன்னால் முடிந்த அளவை விட அதிகமாக வயிறு புடைக்க சாப்பிடுகிறான்னு வச்சுப்போம். அப்படி சாப்பிடுபவனுக்கு யோகம் என்பது கிடைக்காது அப்படிங்கிறார். இந்த யோகம் என்பதற்கு ஒரு அபியாசம் வேண்டும், செய்ய வேண்டும், திரும்ப 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 பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உடல் என்பது ஒரு யோகிக்கு ஒரு சாதனம். ஆக்சுவலி இந்த சாதனம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து கொண்டு எதையோ ஒன்றை அடைய வேண்டும். இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பர்பஸ் அதுதான்.
ஒரு கருவியின் பர்பஸ், அதோடைய எதற்காக ஒரு கருவி இருக்கிறது அப்படின்னா, கருவி என்பதே ஒரு கடைசி நிலை கிடையாது, ஒரு லட்சியம் நோக்கம் கிடையாது. அந்த கருவியை வைத்துக்கொண்டு ஒரு செயலை அடைய வேண்டும், ஒரு சாதனை புரிய வேண்டும், சாதிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த கருவி என்பது. இப்போ உடல் என்பது ஒரு கருவி. அந்த உடலுக்கு வேண்டியவற்றை வேண்டிய நேரத்தில் வேண்டிய அளவிற்கு கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. எப்படி எவ்வளவு வேண்டும் அதையெல்லாம் இந்த யோகிகளுக்கு ஒரு நியமங்களாக எல்லா விதமான சாஸ்திரங்களிலும் சொல்லியிருக்கு. யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, வேதங்களில் சொல்லியிருக்கிறது. எவ்வளவு சாப்பிட வேண்டும், எவ்வளவு இந்த உடல் என்ற கருவிக்கு எவ்வளவு இன்புட் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கு. இதில் இவர் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ந அத்தியஷ்ணதா ஆத்மசம்மித்தம் அன்னபரிமாணம் அதீத்திய அஷ்ணதா அப்படிங்கிறது. தன்னால் முடிந்ததை விட, தனக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக அன்னம் உண்பவனுக்கு அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்டவனுக்கு ந யோகா அஸ்தி அப்படிங்கிறார். அவனுக்கு யோகம் என்பது கைகூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஆச்சாரியர் சங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த பாஷ்யத்துக்கு கீழே, அந்த பாஷ்யத்தை அடிப்படையாக கொண்டு ஆனந்தகிரி ஆச்சாரியர் திரும்பவும் அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார். மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் அவர் ஒரு டீக்கை எழுதியிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் விளக்க உரைகள் மேலே மேலே எழுதியிருக்கா. அப்படி ஆனந்தகிரி எழுதுகிறார் இந்த இடத்துல, தனக்கு வேண்டிய அளவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அஷ்டகிராசாதி அப்படிங்கிறார். ஒரு யோகி என்பவன் தன்னுடைய கையின் அளவினால் 8 கையளவு தான் சாப்பிடலாமா, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு எழுதுகிறார் அவர். அதை விட அதிகமாக சாப்பிடுபவன் ஒரு யோகியாக இருக்க முடியாது, அவனுக்கு யோகம் என்பது கைகூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆச்சாரியர் சங்கரரே இந்த இடத்துல யஜுர்வேதத்திலிருந்து சதபத பிராமணம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலிருந்து ஒரு பிரமாணம் கொடுக்குறார், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை சொல்வதற்கு. ஏன் அதிகமாக சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த கிரந்தம் சொல்கிறது. எப்படி நமக்கு இப்போது டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டரும் தான் சொல்ல போகிறார், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, இவ்வளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறார் இல்லையா? அது போன்ற ஒரு கிரந்தம் இந்த இடத்துலேருந்து சொல்கிறாருங்க. எந்த தன்னால் தனக்கு வேண்டிய அளவை விட அதிகமாக உண்பவனை அந்த சாப்பாடே கொன்று விடுமா சொல்றாருங்க. எதுகவா ஆத்மசம்மிதம் அன்னம் தத் அவதி தன்ன ஹினஸ்தி. யாருக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறதோ அவ்வளவு மட்டுமே சாப்பிடுபவனை அந்த அன்னம் காக்கிறது, அவனை அழித்து விடுவதில்லை. அதிகமாக சாப்பிட்டாதான் நஞ்சு இல்லையா? அந்த அதிகமாக சாப்பிடாமல் சரியான அளவிற்கு சாப்பிடுபவனை அந்த சாப்பாடு காப்பாற்றுகிறது. யத் பூயகா ஹினஸ்தி தத் யத் கனியோ ந தத்தவதி. யார் குறைவாக சாப்பிடுகிறானோ அவனையும் கூட, குறைவாக சாப்பிடுபவனையும் கூட அந்த அன்னம் காப்பதில்லை. சாப்பிடாமலே இருக்கிறான் வச்சுப்போம், குறைவாக சாப்பிடுகிறான், தனக்கு வேண்டிய அளவை விட குறைவாக ஒருவன் சாப்பிடுகிறான் என்றால் அவனுக்கும் உடலிலே பலம் குறைகிறது அப்படின்னு சொல்றது. அதனால தஸ்மாத் யோகி ந ஆத்மசம்மிதாத் அன்னாத் அதிகம் நியூனம் வாஷ்ணியாத். அதனால ஒரு யோகி தன்னால் முடிந்த அளவை விட அதிகமாகவோ, முடிந்த அளவுன்னு தனக்கு தேவையான அளவு, தனக்கு தேவையான அளவை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். மதுசூதன சரஸ்வதி எழுதுகிற இந்த இடத்துல, எந்த அளவிற்கு ஒருவனால் சாப்பிட்டு இயல்பாக ஜீரணிக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு சாப்பிடலாங்கிறார். கொஞ்சம் ஏதோ ஒரு லீனியன்சி கொடுத்துருக்கார், போடா போகிறதுன்னு. யத் புக்தம் சத் ஜீர்யதி ஷரீரஸ்ய ச காரியக்ஷமதாம் சம்பாதயதி தத் ஆத்மசம்மிதம் அன்னம். ஒருவனுக்கு தேவையான அளவு என்ன அப்படின்னு கேட்டாக்க,
எதை சாப்பிட்டுவுடன் அது ஜீரணமாகிறதோ, சரியாக ஜீரணிக்கப்படுகிறதோ, அதை சாப்பிட்டால், அந்த அளவிற்கு சாப்பிட்டால் இந்த உடலுக்கு ஒரு செயலை செய்வதற்கு ஒரு சக்தியை கொடுக்கிறதோ, அந்த அளவிற்கு பெயர் தேவையான அளவு அப்படின்னு அர்த்தமா. ஆத்மசம்மித்தம் அன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, எத் புக்தம் சத்து ஜீரியதி அப்படிங்கிறார். உண்ட பிறகு அது சரியாக ஜீரணமாக வேண்டும். ஏதோ கஷ்டப்பட்டு இந்த மலைப்பாம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, எங்கேயாவது போய் ஒரு பெரிய ஒரு மிருகத்தை பிடிச்சி அடித்து சாப்பிட்டுவிடும். அது அப்புறம் ஜீரணமே ஆகாது. அது மாட்டில் அசையக்கூட முடியாது. அசைய முடியாமல் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் மாச கணக்கில். அது போன்று சாப்பிடுவது உடலுக்கு தகுந்தது அல்ல. சரியான அளவிற்கு சாப்பிட வேண்டும். உடலுக்கு அது ஜீரணமாக வேண்டும். அது உடலுக்கு செயலை செய்வதற்கு உண்டான சக்தியை கொடுக்க வேண்டும். காரியக்ஷமதாம் சம்பாதயதி அப்படிங்கிறார். ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதாக எது இருக்கிறதோ, எந்த அளவு இருக்கிறதோ, அதற்கு தான் ஆத்மசம்மித்தம் அன்னம் அப்படிங்கிறார். அதை விட அதிகமாக யாராவது ஆசைப்பட்டு, ஆஹா எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சாப்பிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். தது அதிக்கிரமிய லோபேன அதிகம் அஷ்ணத்தா. லோபேனன்னு வேறு பதம் போடுற, ரொம்ப ஆசைப்பட்டு ஆஹா அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிட்டார்களே ஆனால், ந தஸ்ய யோகா அஸ்தி, அவனுக்கு, அப்படி சாப்பிடுபவனுக்கு யோகம் என்பது கிடையாது. மாறாக அவனுக்கு வியாதி ஏற்பட போகிறது. அஜீரண தோஷேன வியாதி பீடிதத்வா. அஜீரணம் என்ற தோஷம் ஏற்பட போகிறது. வியாதி ஏற்பட போகிறது, நோய் நொடிகள் ஏற்பட போகின்றன அப்படின்னு சொல்கிறார். நம்ம உடலையே ஒரு சாதனம்னு சொன்னோம் இல்லையா, யோகத்திற்கு உண்டான சாதனம் என்று நம்ம இந்த உடலை சொல்கிறோம். அந்த சாதனம் சரியாக இருக்க வேண்டும். இந்த சாதனத்தினால் எதை அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை அடைவதற்கு இந்த சாதனம் சரியான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த சாதனத்தில் ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டு வியாதி தோன்றினால், நோய் தோன்றினால், அந்த அளவிற்கு நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி செல்ல முடியாது. அதனால தான் ஆச்சாரியர் சொல்லும்போது, இந்த சாப்பாடு என்பதே ஒரு மருந்தை போன்று சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறார். ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், இப்போ டாக்டர்கள்லாம் போனாக்க சொல்கிறார்கள், காலையில் இந்த மருந்தை சாப்பிட வேண்டும், சாயங்காலம் இந்த மருந்து சாப்பிடணும் அப்படின்னு. ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோயை குணப்படுத்துவதற்கு காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு மருந்தை சாப்பிட வேண்டும்னு ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கார், வைத்தியர் சொல்லியிருக்கார். நோய்க்கு உண்டானது மருந்து. அதுபோன்று நமக்கு பசி என்ற ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கான். எப்போதும் பசி என்ற ஒரு நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பசி என்ற நோயை போக்குவதற்காக அன்னம் என்ற ஒன்று மருந்தை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறார். பசியை போக்க வேண்டும் என்பதற்காக அன்னத்தை மருந்து போன்று சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறார். க்ஷுத் வியாதிம் சிகித்ஸ்யதாம் அப்படிங்கிறார். க்ஷுத் வியாதி அப்படின்னா, வியாதிங்கிற க்ஷுத்துனாக்க பசி. அந்த பசி என்ற வியாதியை போக்குவதற்காக சிகிச்சை செய்ய வேண்டுமா அன்னத்தை சாப்பிட்டு. அப்போ வியாதியை போக்குவதற்காக அன்னம் சாப்பிட வேண்டும். அப்போ அந்த அன்னத்தை ஒரு மருந்து போன்று சாப்பிட வேண்டும். இப்போல்லாம் மருந்தை அன்னம் போன்று நிறையா சாப்பிட்டுருக்கோம், அது இல்லாததுனால அப்படி ஆயிடுது. அதனால நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த செரிமானம் பண்ணக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் அவற்றிற்கு வெறும் அதிகமாக கஷ்டம் கொடுக்காமல் எந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு சாப்பிட வேண்டும் அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா சமயத்தில் நமக்கு தூக்கம் வேற வந்துடும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் அந்த ஜீரணிப்பதற்கே சென்று விடுகிறது. யோகிக்கு அது நல்லதில்லை. யோகிகளுக்கு எப்போதும் உடம்பு மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த இடத்த சொல்லியிருக்கார், தது அதிக்கிரமிய லோபேன அதிகம் அஷ்ணதகான யோகா அஸ்தி அஜீரணதோஷேன வியாதி பீடிதத்வாத் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லியாச்சு, இதை விட அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சரி, இதை விட குறைவாக சாப்பிடலாமே, இல்லை சாப்பிடாமலே இருந்து விட்டு போகலாமே அப்படின்னாலும் அதுவும் கூடாது அப்படிங்கிறார்.
நச்ச ஏகாந்தம் அனஷ்ணதா யோகா அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடவே சாப்பிடாமல், ஒருபோதும் சாப்பிடாமல் முழுமையாக விரதம் இருப்பவர்கள் அவர்களுக்கும் யோகம் என்பது கிடையாது. ஏனென்றால் உடல் என்பது மெலிந்து விடும். உடல் என்பது அந்த செயல்களில் ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு சக்தி இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறார். அதனால் சொல்கிறார், அனாஹாராத்து அதி அல்ப ஆஹாராத்வா ரசபோஷண அபாவேன ஷரீரஸ்ய காரிய அக்ஷமத்வாத் அப்படிங்கிறார். சாப்பிடாமல் போனாலோ அல்லது மிக மிக குறைவாக உண்டாலோ அந்த போஷாக் இல்லாமல், உடலிலே ஒரு அந்த பலம் இல்லாமல் ஆகிவிடும். அப்படி இருக்கும்போது ஒரு செயலிலே ஈடுபடுவது என்பது முடியாமல் போய்விடும். எப்போதும் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. உடல் மிகவும் எளிமையாகவும் நல்ல பலமாகவும் இருந்தால் மனம் என்பது இந்த உடலிலேயே தொடாமல் போய்விடும். உடலை பற்றிய நினைவு இல்லாமல் ஆகிவிடும். அதுதான் ஒரு யோகிக்கு வேண்டும். உடலை பற்றிய நினைவு என்பதே இருக்கக்கூடாது. உடலை பற்றிய நினைவு எப்போது இல்லாமல் இருக்கும் அப்படின்னாக்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தால். ஒரு தலைவலி இருக்குன்னு வச்சுப்போம், மனசு எல்லாம் அந்த தலையிலேயே இருக்கும். பல்வலி இருக்குன்னா பல்லையே பார்த்துட்டு இருக்கோம் எப்போதும், அதுதான் மனசில் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. இப்போ உடலிலே ஒரு பெரிய ஏதாவது ஒரு நோய் இருந்தால் மனமெல்லாம் அந்த உடலிலேயே தான் இருக்கும். உடலை விட்டு வெளியே வரவே முடியாது. அப்போ உடல் என்பதை எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல், உபாதைகளும் இல்லாமல் அது சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு தெரியுது. அப்படி இருந்தால்தான் ஒரு யோகியானவன் தன்னுடைய மனதை உடலிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். அதனால உடல் என்பதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவர் இல்லாமல் சித்திரம் முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? என்ஷான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்கிற, உடம்புக்கு உடல் என்பது முக்கியம், உடலில் தலை முக்கியம். இப்படி இந்த உடல் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு சாதனம். அதனால் அந்த சாதனத்தை சரியான வழியில் வைத்துக்கொள்வது என்பது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். தஸ்மாத் யோகி ஆத்மசம்மிதா தன்னாத் அதிகம் நியூனம் வான அஷ்ணியாத். எனவே யோகியானவன் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்னத்தை தவிர அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். யோகி என்றாலே நமக்கு எல்லா யோகம் பற்றி பேச ஆரம்பித்தாலே, யோகம் என்பது நேரடியாக பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு தொடர்புடையது. சாதாரணமாக யோகம் அப்படின்னு சொன்னாலே பதஞ்சலி யோகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்பு வந்துடுறது. அந்த பதஞ்சலி யோகத்தில் இந்த உடலை பற்றி எப்படியெல்லாம் பேண வேண்டும், எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நிறையா சொல்லியிருக்கு. பதஞ்சலி யோகத்துக்கு டைரெக்டாக சொல்லலை, அதில் பிறகு ஹட்ட யோகம் இருக்கிறது. அதுபோல் அதை தொடர்ந்து வரக்கூடிய சில யோகங்கள்லாம் இருக்குது. அவங்க அந்த இதிலெல்லாம் அந்த சாஸ்திரங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி இந்த இடத்துல ஆச்சாரியர் சங்கரரே எடுக்கிறாருங்க. அந்த யோகிகளுடைய சாஸ்திரங்களில் எந்த அளவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை விட அதிகமாக ஒரு யோகி உண்ணக்கூடாது, குறைவாகவும் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதையும் சொல்கிறீங்க. அதவா யோகினஹா யோகசாஸ்திரே பரிபட்டித்தாத் அன்னபரிமாணாத் அதிமாத்திரம் அஷ்ணதா யோகா நாஸ்தி. யோக சாஸ்திரங்களிலே, பதஞ்சலி யோக சூத்திரம் முதலிய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அன்னத்தின் அளவை விட அதிகமாக யார் சாப்பிடுகிறானோ அவனுக்கும் யோகம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படியா? அப்படின்னா அந்த இடத்துல யோக சூத்திரங்களிலே என்ன சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஆச்சாரியர் சொல்கிறார். சாப்பிடுவதற்கு நம்முடைய வயிற்றை 4ஆக பிரித்து கொள்ளணுமா. முதல் அரை பகுதி மாத்திரம் சாப்பாடு இருக்கலாம், சாப்பாடு மற்றும் கறிகாய்கள் இவைகள்லாம் இருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அரை பகுதியில் ஒரு பகுதியை, அதில் பாதியை, அதாவது கால் பகுதியை எடுத்துக்கொண்டு, முழுமையான வயிற்றில் கால் பகுதியை எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீரை கொடுக்க வேண்டுமா. மீதி ஒரு கால் பகுதி எப்போதும்
ஒன்றுமில்லாமல் வாயு சஞ்சாரத்திற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அர்த்தம் அஷணஸ்ய சவ்யஞ்சனஸ்ய, சாப்பாடும் மற்ற பதார்த்தங்களும் சேர்ந்து பாதி வயிற்றுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். திருத்தீயம் உதக்கஸ்யச்ச, மூன்றாவது கால் பகுதி தண்ணீருக்காக இருக்க வேண்டும். வாயோகோ சஞ்சரணார்த்தம் து சதுர்த்தம் அவசேஷயேத், மீதி கால் பகுதியை எப்பொழுதும் அந்த வாயு பிராணவாயு சென்று வருவதற்கு, எளிதாக சென்று வருவதற்கு வசதியாக எப்பொழுதும் அதை நிரப்பாமல் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த இடத்துல. இத்தியாதி பரிமாணம், இதுதான் அந்த யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படியாக யோக சாஸ்திரத்தை பின்பற்றியாவது ஒரு யோகி என்பவன் தனது உணவை அந்த அளவிற்கு நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அச்சா ந அத்தியஷ்ணதஸ்து யோகா அஸ்தி நச்சைகாந்தம் அனஷ்ணதா அவரெல்லாம் ஆச்சு. அந்த ஸ்லோகத்தில் இரண்டாவது அடியாக இருக்கக்கூடியது நச்சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாகிரதோ நைவச்சார்ஜுன அப்படின்னு இருக்கு. அதிகமாக தூங்குபவனுக்கும் யோகம் என்பது கிடையாது, எப்போதும் முழித்து கொண்டிருப்பவனுக்கும் கூட யோகம் என்பது கிடையாதுன்னு சொல்றாரு இங்க. எப்படி இந்த உணவிலே அவனுக்கு என்று ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று உறக்கத்திற்கும் ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விழிப்பு நிலையில் இருப்பதற்கும் ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் முழித்து கொண்டே இருப்பவனுக்கும் கூட யோகம் கிடையாது, எப்போதும் உறக்கத்தில் இருப்பவனுக்கும் யோகம் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. அந்த அளவை தாண்டாமல் ஒரு மத்திய பந்தானது தான் சொல்லியிருக்கு. அந்த மத்தியமாக இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் அதிகமாகவும் ஆகாமல் குறைவாகவும் ஆகாமல் இருக்கக்கூடியவனுக்கு யோகம் என்பது சித்திக்கும், இல்லாவிட்டால் சித்திக்காது அப்படின்னு சொல்லிட்டார் இங்க. இந்த 16வது ஸ்லோகத்தில் யாருக்கு யோகம் கிடைக்காதுங்கிறத பற்றி சொல்லியிருக்கார். 17வது ஸ்லோகத்தில் யாருக்கு யோகம் கிடைக்குங்கிறத பற்றி சொல்கிறார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகா பவதி துக்கஹா அப்படிங்கிற. யுக்தாஹார விஹாரஸ்ய, யார் ஒருவன் சரியான அளவை உண்கிறானோ, யார் ஒருவன் சரியான அளவு நடக்கிறானோ, நடைப்பயணம் அந்த காலத்துலலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். சாதாரணமாக எங்கேயும் போகணுன்னாலும் வெறும் வண்டியெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும். சாப்பிட வேண்டும் என்றாலும் பிக்ஷைக்காகவாவது எல்லா இடத்திற்கும் ஊராக சென்றாக வேண்டும். ஒரு யோகி என்பவன், சன்னியாசி என்பவன் ஒரே கிராமத்தில் 3 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ எங்கேயாவது நடந்து போயிட்டே இருக்கணும் அவன். இப்போ எவ்வளவு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கு. எப்படி சாப்பாடு என்பது உணவு என்பது 8 கைப்பிடி அவனுக்கு சாப்பாடு இருந்ததோ அதே போன்று எவ்வளவு நடக்க வேண்டும் என்பதும் அதில் சொல்லியிருக்கு. யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, எவ்வளவு செயல்களில் ஒருவன் ஈடுபட வேண்டும் என்பதும் அதில் சொல்லியிருக்கு. சரியான அளவில் அந்த செயல்களில் ஈடுபடுபவனுக்கு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, சரியான அளவு உறக்கமும் சரியான அளவு விழிப்பு நிலையிலும் இருப்பவனுக்கு யோகா பவதி, யோகம் என்பது கிடைக்கும். அவனுக்கு தான் யோகம் கைகூடும். அது எப்படிப்பட்ட அந்த யோகம் அப்படின்னா துக்கஹா யோகா அப்படின்னு சொல்ற. துக்கஹா அப்படின்னா துக்கத்தை அழிக்கக்கூடியதான அந்த யோகம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியர் சங்கரர் எழுதுறார், யுக்தாஹார விஹாரஸ்ய அப்படிங்கும்போது ஆகாரம் அப்படிங்கும்போது ஆஹ்ரியத்தே இத்தி ஆகாரஹா அன்னம். அன்னம் எவ்வளவு சரியான அளவு சாப்பிடுகிறானோ அப்படின்னு அர்த்தமாச்சு. விஹாரஸ்ய அப்படி விஹாரம்னா விஹரணம், பாதக்கிரமக நடை, எவ்வளவு நடக்கிறானோ இவை இரண்டும் சரியான அளவில் இருக்க வேண்டும். தௌ யுக்தௌ நியத பரிமாணௌ யஸ்ய சகா யுக்தாஹார விஹாரஹா.
ஒரு நியத்தம்னாக்க அளவு சரியான அளவாக இருக்கணும், சாப்பிடுவது சரியான அளவாக இருக்கணும். அவன் இங்கிருந்து அங்கு நடந்து செல்கிறான் என்றால் அது சரியான அளவாக இருக்க வேண்டும். ஒரு நாள் முழுக்க ஒருவர் நடந்து விட்டானே ஆனால் அவனுக்கு உடலிலே எந்த அளவிற்கு பலம் இருக்கும், அதுக்கப்புறம் மனதை இறைவனிடம் திருப்புவதற்கு அவன் உடலிலே எந்த பலமும் இருக்காது. ஒரு பெரிய செயலை செய்ய வேண்டும், ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்க வேண்டும் என்றால் உடலில் இருக்கக்கூடிய பலம் போதும். கொஞ்சம் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தினால், ஞானத்தையும் பயன்படுத்தினால் மிகவும் எளிதாக ஒரு பெரிய பாறாங்கல்லை கூட தூக்கி விடலாம். ஆனால் இந்த யோகியாக இருக்கிறான், யோகி என்பவன் தன்னுடைய முழுமையான மனதையும் கூட ஒரு இடத்திலே செலுத்த வேண்டும். அது எப்படிப்பட்டதுன்னு பின்னாடி சொல்ல போறார் பாருங்க. யோகம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, பெரிய இந்த காற்றை கூட நிறுத்தி விடலாம், ஆனால் இந்த மனதை நிறுத்துவது என்பது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதுன்னு பின்னாடி சொல்ல போறார். அப்படி அந்த மனதை நிறுத்துவதுங்கிறது தான் யோகம் இல்லையா? அந்த யோகத்தை நிறுத்துவதற்கு ஒரு பெரிய பலம் வேண்டும். மனம் முழுமையாக அதில் செல்ல வேண்டும். முழுமையாக மனம் அதில் செல்லாமல் போனால் யோகம் கைகூடாது. அப்போ முழுமையாக மனம் அதில் செல்ல வேண்டும் என்றால் உடல் பற்றிய எண்ணம் சிறிதும் இருக்கக்கூடாது. இப்போ உடலிலே ஒரு பெரிய வலியோ ஒரு பலமற்ற நிலையோ களைப்போ இருந்தால் யோகம் என்பது கைகூடாது. அதனால அவர் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்பதையும் கூட ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள். செய்ய வேண்டிய அளவு இவ்வளவுதான், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு. அதனால தான் சாதாரணமாக யோகங்கள்லாம் பழகிறதெல்லாம் நன்றாக ஒரு ரெஸ்ட் எடுத்த பிறகு, ஓய்வுக்கு பிறகு, உடல் மனம் எல்லாம் எளிமையாக ஆன பிறகு, இல்லை ஓய்வு எடுத்தால் உடல் மிகவும் லகுவாக ஆகிவிடுகிறது. அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்த பிறகு உட்கார்ந்து யோகத்தில் பழக வேண்டும். காலையில் விடியற் காலையில் நன்றாக இரவு முழுக்க நன்றாக தூங்கிய பிறகு விடியற் காலையில் எழுந்து யோகம் பழக வேண்டும். ஏன்? அப்பொழுது மனமும் உடலும் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அப்படி அந்த உடல் என்பது மிகவும் எளிய லகுவாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த யோகம் பழக முடியுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ ததா யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு அப்படின்னு சொல்லியிருக்கு. செயல்கள் செய்வதெல்லாம் இருக்கு இல்லையா? செயல்களிலேயே உடல் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அதன் பிறகு இந்த யோகத்தை பழகுவதற்கும் நேரம் இருக்காது. அதனால் அந்த செயல்களை எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதற்கும் ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று யுக்த அவபோதஸ்ய யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. உறக்கமும் விழிப்பு நிலையும், உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த எல்லைக்குள் இருப்பவனுக்கு தான் யோகம் என்பது கைகூடும் சொல்லியிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் எழுதிட்டார். இப்போ ஆச்சாரியர் எவ்வளவுங்கிறத சொல்லலை. திரும்ப இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி திரும்ப எழுதுறாருங்க. யார் எவ்வளவு உண்பது சரியான அளவு, எவ்வளவு நடப்பது என்பது சரியான அளவு, செயல்கள் செய்வதுன என்ன, எவ்வளவு ஒருவன் செயல்களை செய்ய வேண்டும், உறக்கம் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஒருவன் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும், இதெல்லாம் மதுசூதன சரஸ்வதி அவர் எழுதுறார். முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். முன்னாடியே உணவு என்பது பாதி வயிற்றுக்கு தான் இருக்க வேண்டும், மீதி கால் வயிற்றுக்கு தண்ணீர் இருக்க வேண்டும், ஒரு கால் பகுதி எப்பொழுதும் வாயு சஞ்சாரத்திற்கு இருக்க வேண்டும். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். எவ்வளவு நடக்க வேண்டும்ங்கிறத சொல்றாரு இங்கே. யோஜனான் ந பரம் கச்சேத் அப்படிங்கிறார். இதுதான் அவர்களுடைய ஒரு எல்லை. இதை தாண்டி ஒருவன் நடக்கக்கூடாது அப்படின்னு. எவ்வளவு அப்படின்னா இவ்வளவு கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு யோஜனை 8 யோஜனையை தாண்டி நடக்கக்கூடாதான். 8 யோஜனை அப்படின்னா ஒரு யோஜனை, நான் சும்மா ஒரு யோஜனைன்னா எவ்வளோன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தாக்க 2 கிலோமீட்டர் என்பது ஒரு யோஜனை என்று வருகிறது சில இடத்துல. இப்போது 8 யோஜனையை விட அதிகமாக நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டரை விட அதிகமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கர்மசு எவ்வளவு செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்க
செயல்கள் அப்படின்னாலே இந்த இடத்துல அவர் வந்து டிஃபைன் பண்ணிடுறார். முதல்ல செயல் என்பது என்ன அப்படின்னாக்க வாக்கினால் செய்யக்கூடியது. எதெல்லாம் நம்முடைய மனதை சஞ்சலமடைய செய்கிறதோ அவையெல்லாம் செயல்கள். எவையெல்லாம் நம்முடைய லட்சியத்திலிருந்து நம்முடைய மனதை திருப்புகிறதோ அவையெல்லாம் செயல்கள். பேசுவது, நான் எதையோ ஒரு பொருளை பற்றி பேசுகிறேன், என்னுடைய லட்சியம் என்ற இறைவன் என்ற லட்சியத்திலிருந்து மனதை திருப்பி வேறு எதையோ பற்றி பேசுகிறேன், அது ஒரு செயல். அதை அதிகமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறார் இந்த இடத்துல. கர்மசு சேஷ்டாயாக நியதத்வம் வாகாதி சாப்பலபரித்யாக அப்படிங்கிறார். வாக்கு முதலியவற்றை எவையெல்லாம், வாக்குன்னா நம்ம பேசுதல் முதலியவை. இந்த பேசுதல் என்பதெல்லாம் நம்முடைய மனதை நம்முடைய லட்சியத்திலிருந்து திருப்பி விடுகின்றன. அப்படி திருப்பி விடுகின்ற செயல்கள் அதை அதிகமாக செய்யக்கூடாது, அவற்றை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறார் அவர். யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய, எவ்வளவு இரவு தூங்க வேண்டும், எவ்வளவு விழித்திருக்க வேண்டும்ங்கிறத சொல்றாரு இங்கே. ஒரு நாள் என்பதற்கு 24 மணி நேரம் இருக்கு. பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அப்ப இந்த இரவு என்பதில் இருக்கக்கூடிய 12 மணி நேரங்களை 3ஆக பிரித்து கொள்ள வேண்டுமா? அப்ப 4 4 4 அப்படி 4 பிரித்து கொள்ள வேண்டும் இரவை. அதில் முதல் 4 மணி நேரமும் கடைசி 4 மணி நேரமும் ஒருவன் தூங்கக்கூடாது. நடுவிலே இருக்கக்கூடிய 4 மணி நேரத்தை ஒருவன் தூங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். அதுதான் அவன் ஒரு யோகியுடைய உறக்கம் இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றார். ராத்திரேகே விபாகத்ரயம் கிருத்வா, ராத்திரியை 3ஆக பிரித்து பிரதம அந்தியோகோ, முதலாவது அந்த 3ஆக பிரித்த பிறகு முதல் 3ம் கடைசி 3யும் ஜாகரணம்னு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும், உறங்கக்கூடாதான். மத்தியே ஸ்வபனம், நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்தில் ஒருவன் உறங்கிக் கொள்ளலாம். இதி ஸ்வப்ன அவபோதயோகோ நியத காலத்துவம். இதுதான் ஒருவன் உறங்குவதற்கும் விழிப்பு நிலையில் இருப்பதற்கும் உண்டான காலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படியாக எல்லா விதமான நியமங்களும் யோக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த யோக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ள அளவிற்கு ஒருவன் யார் உண்கிறானோ, யார் நடக்கிறானோ, யார் செயல்களை புரிகிறானோ, யார் உறங்குகிறானோ, யார் முழித்து கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட தாதிருஷஸ்ய யோகினஹா யோகா பவதி, அப்படிப்பட்ட யோகிக்கு யோகம் என்பது கைகூடும். அது எப்படிப்பட்ட யோகம் என்பது, அவனுக்கு என்ன யோகம் வாய்க்கிறது அப்படின்னா, துக்கத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான யோகம் வாய்க்கிறது. துக்கானி சர்வாணி ஹந்தி இது துக்கஹா, துக்கத்தை அழிக்கக்கூடியதான யோகம் என்பது கைகூடுகிறது. துக்கம்னா என்ன அர்த்தம்? சர்வ சம்சார துக்க க்ஷயகிருத்து, இந்த சர்வ சம்சார துக்க, எல்லா சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துக்கங்களையும் அழிக்கக்கூடியதான யோகம் என்பது ஒருவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னாக்க, இந்த யோகம் ஒருவனுக்கு கைகூடியது என்றால் அவனுக்கு உண்மையாகவே ஒரு பிரம்ம வித்யை என்பது ஏற்பட போகிறதுன்னு பொருள். பிரம்ம வித்யை என்பது என்ன? பிரம்மத்தை பற்றிய ஞானம். பிரம்மம்னா தான் ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றிய ஒரு ஞானம். தான் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்கும். நம்ம நிறைய பேருக்கு நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுன்னு போயிடுறோம். ஒரு 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 ஆன்சர் வந்துடுறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கன் ஃபார் கிராண்டடாக நம்ம இந்த உடலையே நான் என்று எடுத்துக்கொண்டு விடுகிறோம். உண்மையான ஞானிகளுக்கு ஒரு முமுட்சுவாக இருந்தானே ஆனால் அவன் ஜிக்ஞாசுவாக இருந்தால், ஜிக்ஞாசுனா இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் நான் யார் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த உடல் இல்லை என்பதை முதலில் அறிந்து கொள்வான். அந்த ஆத்ம ஞானம் வரும் வரையில் சாதாரணமாக நமக்கு ஆத்ம ஞானம்ங்கிறது நமக்கு தெரிகிறது. நம்ம இந்த உடல் நான் இல்லைங்கிறது நம் இந்த நூல்களை படித்தால் தெரிந்து விடுகிறது.
நான் இந்த ஆத்மா உள்ளே இருக்கக்கூடியது, நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, அந்த ஆத்மாதான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு இந்த புத்தகங்களை படித்ததிலிருந்தோ இல்லை சாஸ்திரங்களை படித்ததிலிருந்தோ குருவிடமிருந்து கேட்டதோ மற்ற ஞானிகளிடமிருந்து கேட்டதோ இப்படியாக நமக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. இதுக்கு பெயர் பரோட்ச ஞானம்னு பெயர். அடுத்தவர்கள் சொல்லி நாம் தெரிந்து கொண்ட ஞானம். அந்த ஞானம் இன்னும் நமக்கு ஒரு ஞானமாக ஆகவில்லை. இன்னும் அது நம்முடைய அனுபவபூர்வமாக ஆகவில்லை. நமக்கு ஏதோ யாரோ சொன்னதை நமக்கு எப்படி தெரியும்? கடவுள்னு ஒருவர் இருக்காரா என்ன? நமக்கு தெரியாதே. யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறார், கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம போய் பார்க்கலையே. யாரோ ஒருவர் பார்த்திருக்கிறார், அதை நாம் நம்புகிறோம். நம்பி அதை அந்த நம்பிக்கையை அந்த உண்மையிலேயே அந்த கடவுளை அடைய வேண்டும் ஒரு எண்ணத்தில் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போது உண்மையாகவே நமக்கு இன்னும் அந்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு ஞானம் ஏற்படவில்லை. இன்னும் அந்த அனுபவம் இல்லாமல் அடுத்தவர்கள் சொன்னதை கேட்ட ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் பரோட்ச ஞானம்னு பெயர். அந்த பரோட்ச ஞானம் கொஞ்சம் எப்பொழுது பக்குவம் அடைகிறதோ, எப்பொழுது உண்மையான அந்த அனுபவம் ஏற்படுகிறதோ அதுதான் பிரம்மஞானின் பெயர். அது ஏற்படாத வரை அவன் அவித்யையில் மூழ்கியிருக்கிறான். தான் யார் என்ற ஒரு ஞானம் இல்லாமல் அவித்யையில் இருக்கிறான் அவன். அந்த அவித்யையில் இருக்கும் வரை அவனுக்கு சம்சாரம்ங்கிற துக்கம் இருக்க போகிறது. சம்சார துக்கத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த அவித்யை, அந்த அவித்யை போக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மஞானம். அந்த பிரம்மஞானம் வரப்போகிறது. அதுதான் இந்த அவித்யை என்னும் துக்கத்தை போக்கப் போகிறது. அதனால தான் இந்த இடத்துல துக்கஹா யோகா அப்படின்னு சொல்லியிருக்க. துக்கத்தை அழிக்கக்கூடியதான அந்த யோகம், அந்த துக்கத்தை அழிப்பது இந்த பிரம்மஞானம். அந்த பிரம்மஞானம் என்பது அவித்யை வேருடன் அழித்துவிட்டு அதன் மூலமாக இந்த சம்சார துக்கம் என்பது அழிவதற்கு காரணமாக ஆகிறது. அதனால தான் இந்த இடத்துல மதுசூதனத்தை எழுதியிருக்கார். சர்வ சம்சார துக்க காரண அவித்யா உன்மூலன ஹேத்து பிரம்ம வித்யா உத்பாதகத்வாத் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியாக இந்த யோகம் என்பது இவனுக்கு தான், இப்படிப்பட்ட ஒரு யோகிக்கு தான் கைகூடும், மற்றவர்களுக்கு கைகூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அவனுக்கு அந்த ஒரு யோகிக்கு யோகம் கைகூடி விட்டது. அந்த யோகம் ஒருவனுக்கு எப்பொழுது கைகூடியது, யாருக்கு கைகூடிய விட்டதுன்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். ஒருவனுக்கு அந்த அப்படி ஒரு யோகம் கைகூடி விட்டது என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்ல போகிறார். இங்கே அந்த யோகத்தை அடைய வேண்டும் அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். அந்த யோகத்தை இதுதான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது யோகம்ங்கிறத பற்றி பலவிதமான டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாரு இங்கே. எப்பொழுது ஒரு மனிதனை யோகி என்று கூறுகிறோம் அப்படின்னு சொல்கிறது அடுத்த ஸ்லோகம் இங்கே. யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவ அவதிஷ்டதே நிஸ்பிருகா சர்வகாமேபியः யுக்த இத்யுச்யதே ததா அப்படிங்கிற. அத அதுனா கதா யுக்தா பவதி இது உச்சதே. எப்பொழுது ஒருவன் யோகியாக ஆகிறான் அப்படிங்கிறது இந்த இடத்த சொல்கிறார். ஒரு ஞானியும் யோகியும் வெவ்வேறு கிடையாது. அந்த துக்கத்தை போக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன்தான் யோகி, அவன்தான் ஞானி. எப்பொழுது ஒருவனை அந்த யோகி என்று கூறுகிறோம் அப்படின்னா அவன் எப்பொழுது ஞானியாக ஆகிறானோ அப்பொழுது யோகி. அப்போ அந்த நிலையில் அவன் தன்னுடைய ஆத்மாவிலேயே நிலை பெற்றவனாக ஆகிவிடுவான். ஆத்மன்யேவ அவதிஷ்டதே அப்படின்னு சொல்றார். யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவ அவதிஷ்டதே. எப்பொழுது ஒருவனுடைய மனம் ஆத்மாவிலேயே அடங்கி நிலை பெற்று நிற்கிறதோ அப்பொழுது அவன் யோகி என்று அழைக்கப்படுகிறான் அப்படிங்கிறார். அவனுக்கு எந்த விதமான ஆசைகளும் இருக்காது, புறப்பொருட்களின் மீது எந்த ஒரு ஆசையும் இருக்காது. சர்வ காமேபியா நிஸ்பிருகா அப்படின்னு சொல்றார். வெளிப்பொருட்கள், எல்லா வெளிப்பொருட்களிலிருந்தும் அவனுக்கு ஆசை என்பது, பற்று என்பது நீங்கி விடுகிறது. அப்படிப்பட்டவன் யோகி. அவன் ஆத்மாவிலேயே நிலை பெற்றவனாக ஆகிவிடுகிறான். மற்றவற்றால் எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறான்.
பூரணமான வஸ்து உள்ளே இருக்கிறது, பூரண வஸ்துவை நான் அடைந்து விட்டேன், நான் ஒரு பூரணன், வெளிப்பொருட்களினால் தான் இனிமேல் நான் பூரணனாக ஆக வேண்டும் என்ற நிலை எனக்கு கிடையாது என்பதை அவன் அறிந்து கொண்டு விடுகிறான். அப்போ அதனால் அவன் வெளிப்பொருட்களை நோக்கி ஓடுவதில்லை. யதா விநியத்தம் சித்தம், விநியத்தம் அப்படின்னாக்க நியத்தம்னா நன்றாக கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அது வி அப்படின்னு ஒரு உபசர்க்கம் போட்டிருக்கார். உபசர்க்கம்னா ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். நன்றாக அப்படின்னு அர்த்தம். நன்றாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சித்தம் இருக்கிற, சித்தம்னா மனசுன்னு வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக கட்டுப்படுத்தப்பட்ட மனம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்காமல் ஒரே பொருள் மீது ஒரு ஏகாகிரத்தை வர வேண்டும். அந்த மனம் ஒருமைப்பட்டு நிற்க வேண்டும். அப்படி ஏகாகிரதாம் ஆபன்னம் சித்தம் அப்படின்னு சொல்றார். ஒருமைப்பாட்டை அடைந்த ஒரு மனம் இருக்கிறதே அது. அப்படிப்பட்ட நிலையை ஒருவன் அடைந்து விட்டானே ஆனால் யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவ அவதிஷ்டதே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆத்மாவிலேயே அந்த மனம் நிலை பெற்று நின்று விட்டது என்றால், ஆத்மனி ஏவன்னு ஒரு வார்த்தை போட்டார். ஏவ அப்படின்னாக்கா அதிலேயே அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அழுத்தி சொல்கிறோம் இல்லையா? ஆத்மாவிலேயே அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அர்த்தம் என்ன? மற்ற இடத்தில் மனம் செல்லாமல் இருக்க வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்கார் இல்லையா? ஆத்மனி ஏவ இது ஏவகாரார்த்தம் கதையதி ஹித்வா இதி ஆனந்தகிரி எழுதுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஹ்யார்த்த சிந்தாம் ஆத்மனி ஏவ அப்படிங்கிறார். பாஹ்யார்த்த சிந்தாம் ஹித்வா ஆத்மனி ஏவ, வெளிப்பொருட்களை பற்றிய எண்ணங்களை தொலைத்து, வெளிப்பொருட்களை பற்றிய எண்ணங்கள் சிறிதும் இல்லாமல் ஆத்மாவில் மட்டுமே மனம் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஆத்மனி ஏவ அப்படி. ஆத்மான்னா இந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மாவை குறிக்கிறது. அந்த இடத்துல மனம் அந்த பிரத்யக்ஷிதி அப்படின்னு மதுசூதன சரஸ்வதியை சொல்கிறார். அந்த ஆத்மாவில் மட்டுமே. எப்போதெல்லாம் நம்ம ஆத்மான்னு நம்ம சொல்கிறோம்னாக்க இந்த ஆத்மாங்கிற பதத்திற்கு பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல இந்த ஆத்மாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு அர்த்தமாச்சு. பிரத்யேகாத்மான்னு எதை சொல்கிறோமோ எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மாவில் மட்டுமே மனதை நிலைநிறுத்தி, பிரத்யேகாத்மான்னு எப்படி தெரிகிறது அப்படின்னா ஆச்சாரியர் எழுதுறார் கேவலே அப்படின்னு. கேவலம் அப்படின்னா ஒன்றாக எது இருக்கிறதோ அதுதான் கேவலம். கேவலம்னா ஒன்றுன்னு அர்த்தம், இரண்டற்றதுன்னு அர்த்தம். இரண்டற்றதான அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலேயே அவதிஷ்டதே ஸ்வாத்மனி ஸ்திதிம் லபதே, அந்த தன்னுடைய ஆத்மாவிலேயே அந்த மனம் சித்தம் நிலை பெற்று நின்று விடுகிறதோ, நிಶ್ಚலம் பவதி அசையாமல் ஆடாமல் நின்று விடுகிறதோ, அப்பொழுது அவன் யோகி என்று அழைக்கப்படுகிறான். அதாவது எல்லா பொருட்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அந்த ஆத்மாவிலிருந்து ஆத்மாவின் ஒளியினால் மனம் வந்தது, அகங்காரம் வந்தது, சித்தம் வந்தது, எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லா உள்ளே இருக்கக்கூடிய அந்தःகரணம் என்று எதெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் அந்த ஆத்மாவிலிருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு எல்லாம் கண்ணாடியில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறதை நாம்னு பிடிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஒருவன் இருந்தான், தன்னுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்த்தான். ஏதோ கொஞ்சம் முகத்திலே கொஞ்சம் அழுக்கு இருந்ததுன்னு வச்சுப்போம். அந்த அழுக்கை துடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்தானே. ஆனால் என்ன ஆகும்? எவ்வளவுதான் கண்ணாடியை துடைத்தாலும் அவனுக்கு முகத்திலே இருக்கக்கூடிய அழுக்கு போகாது இல்லையா? அந்த பிரதிபலிக்கின்ற ஒரு பொருளிலே எவ்வளவுதான் அவன் தன்னுடைய அந்த துணியை எடுத்து துடைத்தாலும் கூட உண்மையாக இருக்கக்கூடிய தன்னில் அந்த அழுக்கு போகாது. அப்போ உண்மையிலேயே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த உண்மையான ஆத்மா மனம் என்ற ஒரு கண்ணாடியிலே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து கொண்டிருப்பதை நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன்.
அந்த பிரதிபலிப்பை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரதிபலிப்பை வைத்துக்கொண்டு நான் இதை பார்க்கிறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எதையோ நல்லது செய்ய வேண்டும், நான் இதை தீயவற்றை செய்யக்கூடாது என்று நான் என்னையே வருத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ உண்மையான நான் யார் அப்படின்னாக்க அந்த பிரதிபலிப்பு கிடையாது. எதிலிருந்து அந்த பிரதிபலிப்பு தோன்றுகிறதோ அதுதான் நான். அந்த உண்மையான பரபிரம்மம் தான் நான். அப்போ பரபிரம்மம், அந்த பிரத்யேகாத்மா என்று எதை சொல்கிறோமோ அதுதான் உண்மையான நான். அப்போ அந்த பிரத்யேகாத்மா என்பதுதான் அதிஷ்டானம், ஒரு அடிப்படை. அது இல்லாமல் இந்த பிரதிபலிப்பு இருக்க முடியாது. எப்படி அந்த கண்ணாடியில் தெரிகின்ற முகத்திற்கு அடிப்படையாக நம்முடைய முகமே இருக்கிறதோ அதுபோன்று நான் என்ற எண்ணத்திற்கு அடிப்படையாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது உண்மையான அந்த பரமாத்மா, பிரத்யேகாத்மா. அந்த பிரதிபலிப்பு எப்பொழுது அந்த பிரத்யேகாத்மாவிலேயே மூழ்கி விடுகிறதோ, அதிலேயே நிலை பெற்று விடுகிறதோ, இரண்டர கலந்து விடுகிறதோ, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு, சித்தம் ஆத்மனீயேவ அவதிஷ்டதே அப்படின்னு. அவதிஷ்டதேன்னா இதுதான் பொருள். அந்த அதிஷ்டானத்தில் அந்த பிரதிபலிப்பு நீக்கமற கரைந்து விடுகிறது அப்படின்னு. அப்படி எப்பொழுது இது அருமையாக ராமகிருஷ்ணர் தன்னுடைய உவமையில் சொல்லுவார், எந்த நான் இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த நான் பழுக்காத நான் அப்படின்னு சொல்லுவார். எல்லாவற்றையும் செய்பவள் நீயே அப்படின்னு தேவியை பார்த்தவர் சொல்றார். அந்த தேவிங்கிறது தான் பிரத்யேகாத்மா உள்ளே இருக்கக்கூடியது. அந்த பிரத்யேகாத்மா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அந்த பிரத்யேகாத்மாவுடன் ஒருவன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டானே ஆனால் அதுதான் பழுத்த நான். இப்போ பழுத்த நான் இருக்கும் பொழுது, கனிந்த நான் இருக்கும் பொழுது அது ஒருவனுக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவன் உண்மையான நிலையை அடைந்து விட்டான். அதுதான் துக்கஹா யோகான்னு சொன்னது. துன்பங்கள் இல்லாத ஒரு யோகம் அது. அப்படிப்பட்ட துன்பங்களை அழிக்கக்கூடியதான யோகம் அது. அதுதான் அந்த அதிஷ்டானத்தில் கரைந்து விடுவது, இறைவனில் கரைந்து விடுவதுன்னு பெயர். அந்த கரைவதற்கு தான் அவதிஷ்டதே என்று பெயர். அப்படிப்பட்ட ஒருவன் அவன்தான் யுக்தஹ இதி உச்யதே ததா, அவன்தான் யோகி என்று அழைக்கப்படுகிறான். சமாஹிதஹ இதி உச்யதே, சமாஹிதகன மனம் என்பதே இல்லாமல் மனம் கரைந்தவன், மனோநாசகன் சொல்லி இருக்கு. மனம் என்பது இது இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும்போது சமாதி என்றே சொல்கிறார்கள், சம்பிரஜாத சமாதி அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒருவன் அடைந்து விடுகிறான். தஸ்யாம் அவஸ்தாயாம் சர்வேபியஹ விஷயேபியஹ வியாவிருத்த திருஷ்ணஹா யுக்தஹா பவதி. அப்படிப்பட்ட நிலையை ஒருவன் அடைந்து விட்ட பிறகு அவனுக்கு எந்த ஒரு விஷயங்களிலும் வெளிப்பொருட்களிலும் அவனுக்கு ஆசை என்பது எழும்புவதில்லை. சர்வ காமேபியஹ நிஸ்பிருகா பவதி. வியாவிருத்த திருஷ்ணஹா, அவன் திருஷ்ணா என்றால் ஆசை, ஆசைகள் அற்ற நிலையை ஒருவன் அடைந்து விடுகிறான். அதனால் அப்படி சொல்லியிருக்கு. அப்படி வியாவிருத்த சித்தனாக இருந்து வியாவிருத்த திருஷ்ணனாக இருந்து கொண்டு வியவஹ்ரியதே இத்தியாக நிஸ்பிருகா அப்படிப்பட்ட ஒருவனாக. ஸ்பிருகா அப்படின்னாக்க திருஷ்ணைன்னு அர்த்தம். ஸ்பிருகா அப்படின்னா ஆசைகள். ஆசைகள் இல்லாததனால் சர்வ காமேபியா நிர்கதா திருஷ்ணா ஸ்பிருகா அப்படின்னு சொல்றார். சர்வ காமேபியா அப்படின்னா எல்லா பொருட்களில் இருந்தும் அப்படின்னா பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, இந்த புலன்களால் அறியக்கூடிய எல்லா பொருட்கள், புலன்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய பொருட்களில் இருந்து எழும்பக்கூடிய ஆசைகள். ஏதோ ஒரு இடத்துல படித்திருப்பார்கள், சொர்க்கத்திற்கு செல்லலாம், இந்த செயல்களை செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். சொர்க்கத்தை யாரும் பார்த்தது கிடையாது. ஸோ நமது பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் இருந்து கூட நமக்கு ஏதாவது ஆசைகள் எழும்பலாம். அதனால தான் சொல்லியிருக்க திருஷ்டாதிருஷ்ட விஷயபியா அப்படின்னு. எல்லா விதமான பொருட்களில் இருந்தும் எழும்பக்கூடிய ஆசைகள். ஏனென்றால் அவனுடைய மனதுக்கு தெரியும் இருக்கக்கூடிய பொருட்களில் இருந்து வரக்கூடிய சுகம் எல்லாம் உண்மையான சுகம் அல்ல.
தோஷ தர்ஷனம் என்ன அப்படின்னு எழுதுகிற மதுசூதன சரஸ்வதி. இந்த இருக்கக்கூடிய பொருட்களின் விஷய சுகத்திலிருந்து வரக்கூடிய சுகங்கள் எல்லாம் உண்மையில் சுகமல்ல. ஏனென்றால் அதற்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கின்றன. ஆரம்பமும் முடிவும் எதற்கு இருக்கிறதோ அது உண்மையான சுகம் அல்ல, நிரந்தரமான சுகம் அல்ல. நிரந்தரமான சுகம் எதுவோ அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா. பிரத்யேகாத்மா என்று எது இருக்கிறதோ அதுதான் நிரந்தரமான சுகம். அப்படிப்பட்ட அந்த நிரந்தரமான சுகத்தை நான் அடைந்து விட்டதனால் நிரந்தரமற்ற சுகத்திலிருந்து நான் அடையக்கூடியது ஒன்றுமில்லை அப்படி என்ற ஒரு எண்ணத்தினால் அவை எல்லாவற்றையும் ஒதுக்கியவனாக இருந்து கொண்டு அதில் எந்த விதமான ஆசைகளும் இல்லாதவனாக இருந்து விடுகிறான். ஒருவனுக்கு காணல் நீர்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவுதான் அவனுக்கு தாகம் எடுத்தாலும் அந்த காணல் நீரை நோக்கி போவானா என்ன? அது காணல் நீர், அதிலிருந்து ஒரு சொட்டு கூட தண்ணீர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு போக மாட்டான். அதே போன்ற யோகி வெளிப்பொருட்களில் சுகமில்லை என்பதை தெரிந்து கொண்டு விடுகிறான். அதை தெரிந்து கொண்டு விட்ட மாத்திரத்திலிருந்து அதை விட்டு விடுகிறான். அது இயல்பாக ஆகிவிடுகிறது. காணல் நீரில் நோக்கி ஓடக்கூடாது என்று அவன் யாரும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஓடுவதில்லை. யாரோ ஒருவர் சொல்லி, ஆஹா அந்த சைடு போகாதே, அந்த இடம் காணல் நீரில் தண்ணி கிடைக்காது என்று ஒருவனுக்கு எப்போதும் நினைவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமே அவசியமே இல்லை. அதை தெரிந்து கொண்டு விட்ட மாத்திரத்திலேயே மனம் திரும்பி விடுகிறது. அப்படி ஒரு யோகிக்கு வெளிப்பொருட்களில் இருந்து சிறிதும் சுகம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு விட்டானே, ஆனால் மனம் ஒருபோதும் வெளிப்பொருட்களை நோக்கி ஓடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், தோஷ தர்ஷனேன அப்படின்னு சொல்லியிருக்கார். நிர்கதா திருஷ்டாதிருஷ்ட விஷயேபியா ஸ்பிருஹா. தோஷ தர்ஷனேன ஸ்பிருஹா யாருக்கு இல்லையோ அப்படிப்பட்டவன் யோகி, அவனை தான் யோகி என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த யோகி எப்படிப்பட்டவன், யோகி என்பவனுடைய மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். நம்ம இதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.